எப்பா நேத்து நடந்தே மறக்க முடியலையா? சரி விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறா, அது நம்ம பையனுக்கு பார்க்கலாமா? யோ அது பொண்ணான்னு பாரு, இன்னொரு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்க முடியாது. பாருங்க. யோ என்னையா பொண்ணு போட்டோ காமிக்க வச்சு உன் பொட்டடி போட்டோ காமிச்சிட்டு இருக்க? வேற ஒருத்தி நடுவுல. இத பாருங்க. நான் பார்த்து என்னையா பிரயோஜனம்? பையன் வருவான், காட்டு, அவனுக்கு சரின்னா பார்க்கலாம். அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசுறேன். ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிச்சா? இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கோங்க. அப்படியாம்மா, இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களும் ஒரு நல்ல பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பொண்ணு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு தாம உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அவ ஸ்கூல்ல வர்க் பண்றா. சரிம்மா, அவ நம்பர் அனுப்பி விடுறேன். ஓகேம்மா. நீங்களே அவகிட்ட ஃபோன் பண்ணி நேரடியா பேசிருங்க. சரிம்மா, நான் பொண்ணுகிட்ட பேசிடுறேம்மா. ஏன் அங்கிள், நீங்க வேணா அந்த நம்பரை என்கிட்ட கொடுங்களேன். நான் ஒரு சீப்பான டேட்டா பிளான் போட்டிருக்கேன். இல்ல வேண்டாம், நான் புது நெட் எல்லாம் இப்ப போட்டு வச்சிருக்கேன். இல்ல தேவையில்லாத வேண்டாம், நானே யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப விவரமா இருக்காராமா. ஹாய். ஹாய் அங்கிள். ஹலோ பாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ அதே பிளே ஸ்கூல்ல தான் டீச்சரா இருக்கியா? ஆமா அங்கிள். அம்மா, ஏன் எல்லாரும் 10 நிமிஷம் லேட்டா வந்தீங்க? டைம் கூட கீப் அப் பண்ற காமன் சென்ஸ் இல்லையா? ஆமா, மாப்பிள்ளை வீடுன்னு சொன்னீங்களே, உங்க பின்னாடி இருக்காங்களே அவங்களா? பாப்பா, இதான் உங்க அப்பா சுப்பிரமணி, இது உங்க பையன் எம்எம்எஸ். ஹாய், ஹலோ. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? 10th +2 என்ன மார்க் வாங்குனீங்க? நான் பிரின்ஸ் ஸ்கூல்ல படிச்சேங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். உங்க ஸ்கூல் பிரின்சிபல் எப்படி இருப்பாரு? சம்பளம் கொடுக்குற முதலாளி எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருப்பாரு. ஓஹோ, அப்படியா? அம்மா, அப்புறமா நீ எங்க? புரோக்கர் அங்கிள், தேவையில்லாம ஏன் அவங்க அப்பா குறுக்க பேசுறாங்க? மிஸ்டர் எம்எம்எஸ், நீங்க டீச்சர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் பத்தி ரொம்ப நல்ல ப்ரொஃபஷன், நோபல் ப்ரொஃபஷன். உங்க ஷிஃப்ட் டைமிங்ஸ்லாம் என்ன? ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுங்க அது. அப்போ நைட் ஷிஃப்ட்லாம் வரும் இல்லையா? வரும். நைட் ஷிஃப்ட்னா சில நேரத்துல வரும். நைட் ஷிஃப்ட்ல வேலைக்கு போறவங்க கூட நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அப்புறம் நான் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும்? புரோக்கர் அங்கிள், நீங்க இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலையா? என்னையா சொல்லியா நீ? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இவரை ஷிஃப்ட்டை மாத்த சொல்லவா? அங்கிள், யாரும் யாருக்காகவும் மாறக்கூடாது, மாறவும் முடியாது. குட் பை. ஹே ஹலோ. என்னையா அது? சாரிப்பா. ஒண்ணுக்கு 2 பொண்ணு பார்த்தாச்சு, 2 வேஸ்ட். சரி விடுங்க அங்கிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அழகான பொண்ணு இருக்கு, நான் வேணா சொல்லட்டுமா? என்னது? உனக்கு தெரிஞ்ச அழகான நல்ல பொண்ணா? எனக்கு எப்படிடா தெரியாம போச்சு? எங்க மாமா பொண்ணுடா. நீ கட்டிக்க வேண்டியதானடா, பின்ன ஏன்டா இவனை கோத்து விடுற? ப்ரோ, ஆல்ரெடி கமிட்டட் மேன். ஏய், நீ உன் மாமா அவரோட பேசி வையே, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துடுறேன். ஆமா அங்கிள், அப்படி பண்ணிட்டா புரோக்கர் செலவு கூட மிச்சம். நீ பேசி வை, என்ன சொல்றான் பாரு உன்ன. அடப்பாவீங்களா? என்ன புரோக்கரே, கமிஷன் போச்சா? அடப்போங்க மச்சி, அந்த பொண்ணோட நம்பர் மட்டும் கொஞ்சம் அனுப்புடா வாட்ஸ்அப்ல. டேய், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் போட்டோல பார்த்து முடிவு பண்ணாதுன்னு. நேர்ல போய் பாக்குறோம், பேசி முடிக்கிறோம். பார்த்து பேசி பேசி முடிச்சிட்டீங்களா? முடிங்கடா. டேய் மகிழ், இங்க வாடா. உன்னால தான்டா பிரச்சனை, இங்க வாடா. என்னடா? என்னடா? அங்கிள், இவதான் எங்க மாமா பொண்ணு, இவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மாமா, எங்க மாமா இருக்க? யாரோ 4 பேர் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க மாமா. நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க மாமா. ஆனா வரும்போது 4 பாக்கெட் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்துரு. ஹலோ. கிட்ட வந்துட்டோம். வாங்க வந்து உட்காருங்க. பாப்பா தம்பி, இது யாரா புதுசா வர்றது? ஒய்ஃபையும் கூப்பிடுப்பா. தீபா, இங்க வா. தீபா, எப்ப கல்யாணம் முடிஞ்சு? என்ன சார் ஆச்சரியமா இருக்கா? அவங்க லவ் பண்ணாங்க, அதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு சாட்சி கையெழுத்து போட தான் உங்களை வர வச்சோம். என்ன சார்? இந்தாங்க சாட்சி கையெழுத்து போடுங்க. சாட்சி கையெழுத்தா? இருங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். சார், இங்கே கேமரா இருக்கு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு அட்வொகேட் சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போனால் நீங்களாக தான் மாட்டுவீங்க. வசதி எப்படி? நான் எப்படி உங்களை அட்வொகேட் நம்ப முடியும்? சார், ஃபேமஸ் லாயர் காசிநாதன் தெரியுமா உங்களுக்கு? அவரோட சிஷ்யம் தான் நான். இந்தாங்க. ஒரு கடை போதும் சார்.
அவன் மொபைல் என் கையில் இருக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா லவ் மெசேஜ்லாம் ஃபார்வர்ட் மெசேஜஸாக வருது. நான் லவ் பண்ண பொண்ணோட மாமான்றனால விடுறேன், இல்லைன்னா சங்கு தாண்டி. இந்தாங்க போடுங்க. அட போடுங்க சார், பயத்துல பேனாவை திருப்பி வச்சு போடுறீங்க பாருங்க. ஒழுங்கா வச்சு போடுங்க. நான் ஏங்க இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. என்னங்க நியாயம் இதெல்லாம்? சார் போடுங்க. நண்பா நீ போடுற முதல்ல. டேய் தயவு செய்தே முன்னாடி கொண்டு வராத, செம்ம காண்டாயிருவேன் நான். டேய் மாமா நீ போடுறா. கையெழுத்த தைரியமா போடுங்க. உங்க மாமா பொண்ணுன்னு வேற சொல்லிட்டீங்க. போடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க என்ன மாமா யாருன்னு தெரியாம எனக்காக எப்படி கையெழுத்து மட்டும் போடுறது? போடுங்க மாமா. போட்டு தொலைக்கிறேன். ஏய் நான் கை நாட்டு. பிடிக்க சொன்னா பிடிக்கிறது இல்ல. கை நாட்டு. இங்கேயும் கமிஷன் போச்சா? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறீங்க. போடுங்க. இங்க கையெழுத்து போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சும் இந்த பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ நீங்க 4 பேர் தான் மாட்டுவீங்க. என்னடா எப்படி இருக்க? இருக்கேன், நினைக்கிறது வேற நடக்கிறது வேற. தம்பிக்கு இன்னும் நல்ல ஜாதகம் அமையல? ஒன்றும் அமையிலையே, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தா எடுத்து வச்சிருக்கேன். 14/2. தம்பி கண்டினியூட்டியை மிஸ் பண்ண மாட்டீங்களே? தேதி கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன், கரெக்டாக இருக்கு. என்னடா என்ன அவனோட இவன் அவசரமாக இருக்கான்? நான் கொஞ்சம் பிஸி தான். எங்கே அந்த 7:30 காணமே? இதோ வந்துகிட்டு இருக்கா. வந்துட்டான் தேவாங்க. இந்த கிறுக்கனுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? யோ 3 பொண்ணு காமிச்ச, ஏதாவது ஒன்று செட் ஆச்சா? நீ எந்திரியா? யோ மாமா நீ உட்காரியா? யோ மாமா இப்போ ஸ்டைல காட்டியா? இவனுக்கு தொப்பியெல்லாம் ஒரு கேடா. இந்த 7:30 நின்னாலே தாங்காது. இது பக்கத்தில் குத்த வச்சு உட்காந்துருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாமே. தம்பி ஜாதகத்தில் வெளியில் எங்கேயும் கோளாறும் பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? தம்பி வித்தக்காரன். உங்களுக்கு இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் நம்பிக்கை? மந்திரம்லாம் நம்பிக்கை இல்லை சாமி. இந்த பையனுக்கு ஏதாவது நல்லது நடந்தா போதும். அதைத்தானே சொல்ல வரேன். மாமா சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு பாம்பேல ஒரு மந்திரவாதி இருக்காரு. பாம்பேல? கேஜி படத்துல வராரு ராக்கி, அவரா? எங்கேயா பிடிச்சிங்க? சினிமா பைத்தியமா? யோ மாமா சும்மா அறியா நீ வேற. கேளியா? பாம்பேல எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர் நல்லா மந்திரம்லாம் போட்டு கண்டிப்பாக நல்லா முடிச்சு கொடுத்துருவாரு. ஆனால் கொஞ்சம் செலவாகும். பாம்பேன்னு சொல்றீங்க, ரொம்ப செலவாகுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, செலவுலாம் இல்லை. அவர் பேரே பட்ஜெட் மந்திரவாதி. பட்ஜெட் மந்திரவாதியா? பட்ஜெட் மந்திரவாதி? ஆமாம். உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்கிறீங்களோ அந்த பட்ஜெட்டில் பரிகாரம்லாம் பண்ணி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாரு. அதுவும் இந்த நிறைஞ்ச அமாவாசையிலேயே பூஜை பண்ணால் சிறப்பாக இருக்கும். என்னது நிறைஞ்ச அமாவாசையா?